இன்றைக்கி சவுத் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்டாக பில்டிங் நாட் இருந்தாலும் கூட எப்பயுமே சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பில்டிங் நாட்டோடைய மிகப்பெரிய இலக்காக இருக்குது. இப்போ நிறைய இனிஷியேட்டிவ் வந்து சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மாதிரி பில்டிங் நாட்டை நிறைய எடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் பில்டிங் நாட்டை எடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக உமன் அப்ளிகேட்டர்ஸை கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான். யாருமே செய்ய முடியாத உலக சாதனையை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவாக எடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கட்டுமான துறை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களை வந்து பார்த்திங்கன்னா எம்பவர் பண்ணணும், அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும். இங்கே வெறும் சித்தாலா மட்டும் இருக்கக்கூடிய பெண்களை அடுத்த கட்டத்துக்கு எமர்ஜ் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம். இந்த 10 மணி நேரத்தில் எல்லாருமே இண்டிவிஜுவலாக மிஷினை ஹேண்டில் பண்ணணும். இதை நம்ம உலக சாதனையாக பண்ணும்போது வேறு யாருமே இதில் ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த 10 உமன் அப்ளிகேட்டர்ஸ்க்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து அது சக்ஸஸ் ஆகும்.